பாஸ், நாளைக்கு மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? அமெரிக்காவோட அதிரடியான ஆட்டத்தை இப்போ தொடங்கியிருக்காரு ட்ரம்ப். ஈரான் ஆதரவு ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ஏமல் இருக்கக்கூடிய முக்கியமான டார்கெட்ஸை நோக்கி அமெரிக்காவோட வார் ஷிப்ஸ்லேருந்து குண்டுமலை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எப்பெல்லாம் அமெரிக்க ஷிப்ஸ் வந்து ரெட் சீயை கடக்குதோ அப்பெல்லாம் வந்து ஹூதிஸ்கள் அங்கே தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாகவும் போன வாரம் ஈரான பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு கமேனி அவர்கள் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கிற விதமாகவும் அமெரிக்கா இப்போதைக்கு அவங்க தாக்குதல் தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே போன வாரத்தில் ஏகப்பட்ட நியூஸஸ் நம்ம பார்த்துட்டோம். சிரியாவில் கிளர்ச்சி, யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை தாமதமாகிறது, அமெரிக்கன் எக்கானமி மந்த நிலையாக போகுது, இந்த மாதிரி பல நியூஸை பார்த்துருந்தோம். மார்க்கெட்டும் ஹெவியான ஆசிலேஷன் கொடுத்துச்சு. இந்த வாரம் ஏமன் கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கிறது. உலக நாடுகள் மத்தியிலே ஒரு பலவிதமான ஒரு ஷாக் வேவ்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. நாளை காலை குரூடல் கொஞ்சம் ஷூட்டப் ஆக வாய்ப்பு இருக்கு. 1979 ஈரான் அரசராட்சியிலிருந்து ஒரு இஸ்லாமிக் ரிபப்ளிக்கா அவங்க வந்து கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அரசர் பஹலவி தலைமையில் இருந்த ஆட்சி ருஹல்லா கொமேனி அவர்கள் அவரோட ஆட்சியை அப்படியே கவுத்துட்டு இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷன் மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி மக்களோட வாக்கெடுப்புக்கு அப்புறம் அது இஸ்லாமிக் ரிபப்ளிக்கா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படிங்கிறது இஸ்லாம் நெறிமுறைகளும் மற்றும் 12ஆம் இமாம் மஹதி அவரோட வருகைக்காகவும் ஈரான் அரசராட்சியிலிருந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆட்சியை அவர் வந்து கன்வெர்ட் பண்ணாரு. அரசராட்சியில அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாங்க. ஆனா இஸ்லாம் ரிபப்ளிக் வந்ததுக்கு அப்புறம் அது அங்கிருந்து பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இடையில அப்பப்ப கிளாஷ் நடந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் இப்ப ஈரானை நேரடியாக எதிர்க்கிற விதமாகவும் அமெரிக்கா இப்போது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மீது அவங்க வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஆப்ஷன் ஸ்டார் MSP பிரகாரம் அவங்க புட் சைடுல ஹெவியா பையிங் வச்சிருக்காங்க. 22,450 கால் ஆப்ஷன்ல நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நாளை காலையில ஒரு ஃபிளாட்டா மார்க்கெட் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஃபால் ஆகிற மாதிரி தான் மார்க்கெட் இருக்கு. இருந்தாலும் இந்த 10 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ஸ்டார் ட்ரேடர்ஸ் MS டெஸ்டியல் ஃபுல் கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.